வணக்கம். நீ ஓபிசி நூப்ல லைஃப்ல இன்னொரு நாள் காலையில் அதிகமாக உணவை எடுத்துவிட்டு சொக்காவை போட்டு ஒரு ஃபிச்சை பார்த்துட்டு சில காடுகள் தாண்டி மலைகள் இந்த வாட்டி கிரகங்களை தாண்டி வேகமாக ஷூட்டுக்கு கிளம்பி அங்கே போய் என்ன பண்ண தெரியுமா? ரைட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஷூட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு ஒரு வார்த்தை தெரிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற எல்லா பொருளையும் நவுத்தி போட்டு இந்த ஆக்டோ பையனை கூட போராடுறது எனக்கு போல் வேலையாகவே போய் போச்சு. ஒரு வழியாக அவனை முடிச்சு நிற்கும் போது ஷூட்டு பண்ணிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நானும் வெளியே ராஜ நடையை போட்டு வந்தேன். எங்கே போனேன் தெரியுமா? மதிய உணவு வந்துருச்சு, சரி சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு முடிச்சுட்டு வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஷூட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வாட்டர் கன் பையன், கிம்பிள் பையன் அவனெல்லாம் கொஞ்சம் தூக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஷூட்டுக்கு தெரிச்சாச்சு. தொப்பியை போட்டு அண்ணன் பறக்கும்போது போகிற வழியில் மழை. நான் வெயில் அடிக்கும் தாண்டா தொப்பி போட்டு வந்தேன், என்னடா கிளைமேட் இது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிப்போச்சு. அங்கே போனால் இன்றைக்கி ஒரு ஸ்கூலுக்குள்ளே ஒரு கிச்சன் ஷூட்டு போயிட்டோம். பேக்கை தூக்கிட்டு லக்குன்னு உள்ளே போனேன். உள்ளே போகும்போது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தூசியாக தான் இருக்குன்னு, ஆனால் இவ்வளோ தூசியாக இருக்குன்னு எதிர்பார்க்கல. ஃபஸ்ட்டு போஸ்ட் வித்தவுட் மாஸ்கில் இருக்கேன்னா, அதுக்கப்புறம் தூசி கொஞ்சம் ஓவர் ஆகிப்போச்சு. என்ன பண்ணிட்டேன், முதல் வேலையை எடுத்து அந்த மாஸ்கை போட்டு விட்டு இதை திருட்டு பையன் மாதிரி ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு ஷூட்டையும் ஸ்டார்ட் பண்ணி ஆங்கிள்களை பொறுமையாக வைத்து விட்டு நம்ம கைவசையை காமிச்சு விட்டு முடிச்சுட்டு வெளியே வரேன். பார்த்தா ஒரு அருமையான நேச்சர் சீனரி அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பீஜமோடு இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு வரும்போது எப்படி வயிற்று கொஞ்சம் போகணுக்காக ஒரு பேல்புரி அடிச்சு ஊற்றிட்டு வீட்டுக்கு வர வழியில் பார்த்தா ஒரு அருமையான சன்செட்டு. எனக்கு தெரிஞ்சு நானுனை நீங்க மாட்டேன் அப்படின்னு நானே பாட்டு போட்டிருப்பேன். சரி வேண்டாம் எதுக்கு அப்படின்னு விட்டு வீட்டுக்கு வந்தோன்னே ஒரு அருமையான காஃபியை போட்டு விட்டு வாழ்க்கையில் ஒரு திடீர்னு வரும்போது டபால்னு கரண்ட் போயிடுச்சு. அவ்வளோதான், இன்னைக்கு ஒரு நாள் இருட்டிலே முடிச்சிட்டேன்.